ஓம் கம் கணபதே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றும் என்றும் மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்று 1/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இரவு 11:47 வரை, பின்பு திருவோணம் நட்சத்திரம். இன்றைய திதி துவிதியை. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். இன்று காலை 6:03 மேல் தனுசு ராசியிலிருந்து சந்திரன் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் ரிஷப ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் இன்று அன்பு மேலோங்கும். அதனால் நீங்கள் இன்று பிள்ளைகளுடனும் மனைவி மற்றும் குடும்பத்தாருடன் இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக ஆலய தரிசனம் மற்றும் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பெண்களுக்கு பரிசு பொருள்கள், ஆடை ஆபரணங்கள் கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும். குழந்தைகளுக்கு இன்று நீங்கள் விருப்பமான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விரய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் உறவினர் வருகையால் மனது மகிழ்ச்சி அடையும். எதிர்பாரா விதமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணவரவு உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நற்செய்திகள் உங்களை வந்தடையும் நாளாக இன்று இருக்கும். நண்பர்களுடன் இன்று இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் அதிகமான லாபத்தை இன்று உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். பூமி சம்பந்தமான விளைபொருள்களால் இன்று உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, 2 நாட்களாக சந்திராஷ்டமத்தால் சற்று மனக்குழப்பங்களும் மன கவலைகளுமாக இருந்த உங்களுக்கு இன்று காலை 6:03 மேல் உங்களது ராசியிலிருந்து சந்திராஷ்டமம் விலகி உங்களுக்கு இன்று மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஆரம்பம் ஆகிறது. நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். சொத்து சம்பந்தமாக ஒரு முடிவுக்கு வருவீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதற்குரிய நண்பர்களை சந்தித்து அதற்கு தேவையான உதவிகளும் மற்றும் கிடைப்பதற்கான முயற்சியில் இன்று ஈடுபட்டு இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கலகங்கள் எல்லாம் நீங்கி இன்று பிள்ளைகளுடனும் மனைவி மற்றும் குடும்பத்தில் பெரியவர்களுடனும் சேர்ந்து மகிழ்ச்சியுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு தூரதேச பயணங்கள் கை கொடுக்கும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து நண்பர்களின் உதவியோ அல்லது எதிர்பார்த்த உதவியோ வந்து சேரும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் இன்று வெற்றிகரமாகவே இருக்கும். கை நிறைய பரிசு பொருள்கள் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். குழந்தைகளுடன்
இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக இன்றைய பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும் விதமாக முயற்சியில் ஈடுபடுவீர்கள். ஒரு சிலருக்கு பூமி சம்பந்தமாக இருந்து வந்த தர்க்கங்கள் விலகி வீட்டில் பெரியவர்களே உங்களுக்கு அது சம்பந்தமாக இடம் தருவதாக அவர்களே வாக்கு கொடுப்பதால் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் வளைய வருவீர்கள். எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு இன்று கிடைக்கும் விதமாகவே இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த வெற்றி வியாபாரத்தில் உங்களுக்கு இன்று வரும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த நண்பரை இன்று சந்திப்பீர்கள். பெண்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு இன்று காலை 6:03 மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அதனால் இன்று உங்களுக்கு பண விரயங்கள் சற்று அதிகமாகவே இருக்கும். இன்று புத்தாண்டு என்பதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் நிறைய விரைய செலவுகள் செய்வீர்கள். என்று உங்களது பாக்கெட் காலியாகும் விதமாகவே இருக்கும். பெண்கள் என்றால் அவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகமாகவே வந்து சேரும். வீட்டில் உள்ள பெண்களுக்கு ஆதாயமும் பரிசு பொருள்களும் நினைத்த பொருள்களும் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் அவர்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளி வட்டார தொடர்புகளால் எதிர்பார்த்த உதவிகள், நண்பர்களின் உதவி உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்களுடன் இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எனினும் சந்திராஷ்டமம் உள்ளதால் வாக்கு கொடுப்பதும் மற்றும் நண்பர்களுடன் பேசும்போதும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. வீண் வார்த்தைகளால் நண்பர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். நண்பர்கள் வேண்டுமென்றே ஏதாவது சொல்லி உங்களை வருத்தப்பட செய்வார்கள். கடந்த காலத்தை நினைத்து வேண்டுமென்றே உங்களை சீண்டி விடுவார்கள். அதையெல்லாம் இன்று ஒரு ஓரமாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். எதை யார் சொன்னாலும் எது செய்தாலும் என்று பார்த்து கவனமுடனும் மன அமைதியுடனும் இன்று இருப்பது உங்களுக்கு நல்லது. இன்று இனிய புத்தாண்டு என்பதால் இன்று நீங்கள் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் என்பதால் குழந்தைகளையும் மனைவியையும் அல்லது கணவன், வீட்டில் பெரியவர்கள் இவர்களையெல்லாம் இன்று மகிழ்விக்கும் விதமாக உங்களது செய்கைகள் இன்று இருக்க வேண்டும். தேவையில்லாத கவலைகள் வேண்டாம். எனினும் கவலைகள் இருந்தாலும், கடன் பிரச்சனை இருந்தாலும், மனக்குழப்பங்கள் மனக்கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் இன்று நாள் முழுவதும் நீங்கள் அதை ஓரமாக வைத்துவிட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் விதம் இன்று நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொழில் நன்றாகவே நடக்கும். ஒரு சிலருக்கு மதியத்திற்கு மேல் திடீர் பயணங்கள் உண்டாகும். தேவையென்றால் மட்டும் நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளவும் அல்லது இன்று நீங்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியாக செலவழிக்கவும் எதையும் கவனமுடன் பார்த்து செய்யுங்கள். சந்திராஷ்டமம் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். எனினும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று எதிர்பாராத இனிய நற்செய்தி வந்து சேருவதால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். கணவன் மனைவி இருவரும் இன்று இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். குடும்பத்தில் பெரியவர்களால் இன்று மனமகிழும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். திடீர் பரிசு பொருள்கள் அல்லது வீட்டு பத்திரம் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாள் கோரிக்கை கனவுகள் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். உங்களால் பெரியவர்கள் மகிழும் விதமாக என்று உங்களுக்கு இனிப்பான செய்தி அவர்களுக்கு வழங்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன்
குருவின் பார்வையும் உள்ளதால் நீண்ட நாள் கனவுகள் பலிக்கும், திருமண தடங்கள் மாறி அதற்கான செய்தியும் உங்களுக்கு வந்து சேருவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். இன்ன நாளில் திருமணம் நடக்கலாம் என்று பெரியவர்கள் கூடி முடிவுகள் செய்வார்கள். ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியங்கள் உண்டாகும், ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் உண்டாகும். வீட்டு கவலையால் சற்று மனக்குழப்பம் இருந்தது மாறும். திடீர் ஆதாயம் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்று தொழிலில் நீங்கள் நிறைந்த வருமானத்தை காண்பீர்கள். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. வாசனை திரவியங்கள், பூ சம்பந்தமாக, நிலம் சம்பந்தமாக, விளைநிலத்தில் விளையும் பொருள்கள் சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக, பால் உற்பன்னங்கள் சம்பந்தமாக, இது போன்ற தொழிலை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் நில சம்பந்தமாக இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டி அந்த நிலம் உங்களுக்கே சொந்தம் என்பது போல உங்களது வீட்டில் பெரியவர்கள் ஒன்று கூடி தீர்மானம் செய்து அது உங்களுக்கே கிடைக்கும் விதமாகவே இன்றைய செய்தி வரும். வீட்டில் பெண் பிள்ளைகளால் இன்று மகிழ்ச்சி நிறைந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பிள்ளையை நீங்கள் வெளியே திருமணம் செய்து கொடுத்திருந்தால் அவர்கள் மூலமாக உங்களுக்கு இனிப்பான செய்தி வந்து சேரும். பெரியவர்கள் தாத்தா பாட்டி ஆகும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திருமணம் கைகூடும் வேளையும் அதற்கான பேச்சுவார்த்தையும் நடக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பயணத்தால் லாபமும் உண்டாகும். திடீர் நண்பர்களின் உதவி அல்லது நண்பர்களின் வருகை, உறவினர்கள் வருகையால் உங்களுக்கு இன்று மனசந்தோஷம் அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த நற்செய்தி உங்களுக்கு கிடைப்பதால் மேலும் உங்களுக்கு அது தொழில் விஷயமான நற்செய்தியாகவே இருக்கும். அதனால் இன்று இரட்டிப்பான நற்செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். எதிரி தொல்லைகள் சற்று மாறும். எதிரிகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கி மனதுக்கு நிம்மதி ஏற்படும் விதமாக அவர்களாகவே உங்களிடம் வந்து மன்னிப்பு கோரும் சூழ்நிலையும் உருவாகும். இன்று பண வரவும் அதிகமாகவே இருக்கும். பண செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். எனினும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், 4ஆம் இடத்தில் சூரியன், 5ஆம் இடத்தில் சந்திரன், 6ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் இன்று நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு வந்து சேரும். திடீர் தனவரவு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சேரும் சிறப்புமாகவே இருக்கும். தொழில் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலில் இன்று முன்னேற்றம் அதிகமாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். பொருளாதார நிலை மேம்படும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் இருந்திருப்பது அது மாறி இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இனிய பயணம் குடும்பத்துடன் மேற்கொள்வீர்கள். வீட்டில் பெரியவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி இன்று மனமகிழ்ச்சியுடனும் அவர்களது ஆசீர்வாதமுடனும் இன்று நீங்கள் இருப்பீர்கள். பெரியவர்களால் இன்று உங்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால் பரிசுகள் அல்லது விலையுயர்ந்த பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் வெளிநாடு செல்லும் யோகத்திற்கான செய்தி வந்து சேரும். என்று இனிப்பான செய்தி உங்களது இல்லத்தில் வருவதால் நீங்கள் இன்று குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களது எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். திடீர் பாராட்டும் பரிசும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். என்றோ செய்த ஒரு உதவிக்கு
இன்று உங்களுக்கு அதன் பலனும் அதற்குரிய பிரதிபலனும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாள் நண்பரை நீங்கள் சந்திப்பதன் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். கடன் தொல்லையால் சற்று மன வருத்தம் கொண்டிருப்பது மாறும். அதற்கான பொருளாதார வசதி ஏற்படும். திடீர் ஆதாயம் உண்டாகும். பெரியவர்களால் உங்களுக்கு மனமகிழும் விதமாக இன்று உங்களுக்கு தன ஆதாயம் வந்து சேரும். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி அவர்களால் மனமகிழும் விதமாகவே உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த உதவி வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கான புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். விளைபொருள்களால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள், பொருளாதார வசதி ஏற்படும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். மூத்த பிள்ளையால் இன்று மனமகிழும் விதமாக நீங்கள் இருப்பீர்கள். குலத்தொழில்களால் இன்று லாபம் அதிகமாக இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். பட்டறை தொழில்கள், நகை சம்பந்தமான தொழில்களிலெல்லாம் இன்று எதிர்பார்த்த வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் உண்டாகும். இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். உறவினர் வருகையால் இன்று மனமகிழும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே புதன் உள்ளார். 2ஆம் இடத்தில் சூரியன், 3ஆம் இடத்தில் சந்திரன், 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் சனியும் இருப்பதால் தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகம் மறையும். சகோதரருக்கு திடீர் வெளிநாடு பயணம் செய்ய யோகம் உண்டாகும். அரசு வழி அவர்களுக்கு இனிய செய்தி வந்து சேரும். இன்று எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். திடீர் தனவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டாகும். பெண்களால் ஆதாயம் உண்டு. பெண்களுக்கு இன்று இனிய நாளாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகளும் விலையுயர்ந்த பொருள்களும் தாய் வீட்டிலிருந்தோ அல்லது உறவினர்களிடம் இருந்தோ, நண்பர்கள் மூலமாகவோ அல்லது கணவன் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ இன்று விலையுயர்ந்த பொருள்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் பயணங்களால் நன்மை உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பயணத்தால் சில சிறிய பிரச்சனைகள் ஏற்பட்டு பின் விலகும். கலகங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டது மாறி மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். தொழிலில் இதுவரை ஏற்பட்ட தடங்கல்கள் யாவும் நீங்கி போய்விடும். இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு வந்து சேரும். விரைய செலவுகள் இருந்ததெல்லாம் சுப செலவாக மாறிவிடும். பங்குச்சந்தையில் ஆதாயம் வந்து சேரும். பங்குச்சந்தை மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். பெரியவர்களுக்காக சற்று கவலைப்படுவீர்கள். வீட்டில் தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாரின் உடல்நிலைக்காக சற்று வருத்தம் கொள்வீர்கள். எனினும் கவலை வேண்டாம். தாயாரின் ஆரோக்கிய நிலையில் சற்று முன்னேற்றம் உண்டாகும். பிள்ளைகளால் சற்று மன வருத்தம் இருந்தது மாறி இன்று மனமகிழும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். சிவாலய வழிபாடு செய்வீர்கள். ஆலய தரிசனத்தால் இன்று மனமகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு திடீர் பயணம் உண்டாகும். பெரியவர்களின் வருகையால் இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். வியாபாரம் செழிப்பாக இருக்கும். பொருளாதார வசதி, பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த தன உதவி நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு திடீரென்று
திருமணத்திற்கான முயற்சிகள் ஏற்பட்டு அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். வீட்டில் உள்ள தோஷத்தை தீர்க்க ஒன்று வீட்டை மாறவோ அல்லது புதிய வீடு கட்டவோ, புதிய நிலம் வாங்கவோ, புதிய கடன் வாங்கி புதிய வீடு கட்டவோ உங்களுக்கு யோசனை உண்டாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரன் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், சனி. இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த பொருளாதார வசதி உங்களுக்கு கிடைக்கும். திடீர் தன உதவி கிடைக்கும். மனைவி வழி உங்களுக்கு தன ஆதாயம் உண்டாகும். மனைவியின் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். வெகு நாட்களாக காணாமல் போன பொருள், அதற்கான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். திடீர் உறவினர்கள் வருகை, நண்பர்களின் வருகை அல்லது திடீர் பயணங்கள், இதனால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியும் மனதிற்கு இதமளிக்கும் விதமாகவே இருக்கும். நீண்ட நாள் கவலை மறையும். கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். என்று நீங்கள் நினைத்தபடி இன்று பொருளாதார வசதி நன்றாகவே இருக்கும். விரைய செலவுகளுடன் சுப செலவுகளும் வந்து சேரும். இன்று எதிர்பார்த்ததை விட தனவரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் கிடைக்கும் விதமாக இருக்கும். வீட்டில் பெரியவர்களால் ஏற்பட்ட கலகங்கள் மறைந்து அவர்களால் உங்களுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தந்தையாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். தாயாருக்காக மருத்துவ செலவுகள் செய்வீர்கள். தாயாரின் உடல்நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். கால்நடை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் கால்நடையால் ஆதாயம் பெறுபவர்களுக்கெல்லாம் இன்று அதிகமான பொருளாதார வசதி ஏற்படும். லாபங்கள் அதிகரிக்கும். வாகனத்தால் லாபம் உண்டு. வாகன ஓட்டுநர்களுக்கும் வாகனம் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்று புதிய புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். குழந்தைகளுடன் இன்று நண்பர்களுடனோ அல்லது குழந்தைகளுடனோ வீட்டில் பெரியவர்களுடனோ நீங்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சுக்கிரனுடன் சனியும் உள்ளார். 2ஆம் இடத்தில் ராகு. எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை செய்வதா அதை செய்வதா என்றிருந்த குழப்பங்கள் நீங்கி இதை செய்வதுதான் எனக்கு சிறப்பு என்று கூறி புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களது தொழில் வளர்ச்சி இன்று முதல் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். வியாபாரத்தில் செழிப்பு உண்டாகும். வியாபாரத்தில் சிறந்த முறையில் இன்று நீங்கள் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். உறவினர் வருகையால் இன்று மனமகிழும் விதமாக இன்று உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும். பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். மனைவி வழியாகவோ, தாய் வழியாகவோ, பாட்டி வழியாகவோ அல்லது அண்ணன் தம்பி உறவு முறையிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகி குடும்பம் இன்று ஒற்றுமையிடம் இருக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். உயர்ந்த கொள்கைகளை வகுப்பீர்கள். புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதற்கான வெற்றியை காணும் விதமாக யோசித்து நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழிலில் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாகும். ஏற்கனவே செய்து கொண்டிருந்த தொழிலை விட அடுத்து ஈஸியாக பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் என்பது பற்றி யோசித்து புதிய முடிவுகள் எடுப்பீர்கள். உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாய் உள்ளதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். நிலம் சம்பந்தமாக, உணவு சம்பந்தமாக, வயலில் விளையும் விளைபொருள்கள் சம்பந்தமாக உங்களுக்கு பொருளாதார நிலையும் உயரும். நினைத்த காரியம் வெற்றியாகும். எண்ணங்கள் நிறைவேறும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுடன் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும்.
மீனராசி அன்பர்களே, எதிர்பார்த்த பலன் இன்று உங்களுக்கு கிடைக்கும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரனும் சனியும் இருந்தாலும் விரய செலவுகளே சுப செலவுகளாக மாறும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருந்துகள் சம்பந்தமாக வைத்திய தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபம், இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன தொழிலில் அதிக லாபத்தை எதிர்பார்க்கலாம். இன்று கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்களும் பரிசுகளும் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக இருக்கும். திடீர் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பிள்ளைகளுக்காக நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி கிடைக்கும். இன்று இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். புதிய வீடு வாங்க யோசனை உண்டாகும். பழைய வீட்டை விற்று புதிய வீடு வாங்கும் யோசனை உருவாகும். புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் வந்து சேரும். அதற்கான தன உதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். நீண்ட நாளாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாள் கனவு பலிக்கும். பிள்ளையில்லா குறை தீரும். நீண்ட நாட்களாக திருமண தடை இருந்து வந்தது. உங்களது பிள்ளைக்கு அது நடக்கும் விதமாக அதற்குரிய செய்தி உங்களுக்கு வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விலையுயர்ந்த பொருள்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் வளர்ச்சியும் உண்டாகும். தொழிலுக்காக சிறு சிறு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி வரும். அயல்நாடு தொடர்பால் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாள் பகை மாறி குடும்பம் ஒற்றுமையாகும். உறவினர் வருகை மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். புதிய செய்தியால் மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். முன்கோபத்தை சற்று குறைப்பது உங்களுக்கு நல்லது. திடீரென்று கோபத்தால் உங்களுக்கு எதை பேசுகிறோம் எதை செய்கிறோம் என்று தடுமாறும் சூழ்நிலை உண்டாகும். ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இன்று நண்பர்களுடன் நீங்கள் சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஆன்மீக துறையில் ஈடுபாடு கொள்வீர்கள். சமூக பணிகளில் பாராட்டும் பரிசும் பெறும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். இன்று பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.